வணக்கம் மக்களே. இந்த பிப்ரவரி மாதத்தில் வங்கிகள் செய்திருக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிப்ரவரி மாதம் மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல், தனிநபர் வருமான வரி விலக்கு, உச்ச தொகை அதிகரிப்பு, ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டது என நிதித்துறை சார்ந்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கிடையே வங்கிகளும் தங்கள் பங்குக்கு வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு, ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் போன்றவற்றில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அதன்படி எஸ்பிஐ வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போர் குறைந்தபட்ச இருப்பாக ரூபாய் 3000 வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு தற்போது ரூபாய் 5000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் தேசிய வங்கியும் குறைந்தபட்ச கையிருப்பை ரூபாய் 1000 ரூபாய் 3500 அதிகரித்துள்ளது. கனரா வங்கியில் குறைந்தபட்ச இருப்பு தொகையானது ரூபாய் 1000 இருந்து வந்த நிலையில் அது தற்போது ரூபாய் 2500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த வங்கிகளில் குறிப்பிட்ட இருப்பு தொகை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைந்தால் அதற்கு அபராதம் விதிக்கப்பட்டு, குறைந்திருக்கும் தொகையிலிருந்து மெல்ல அபராதம் தொகை பிடிக்கப்பட்டு உங்கள் இருப்பு தொகை மொத்தமும் காலியாகிவிடும் அபாயமும் உள்ளது. இந்த மாதம் முதல் மாநகர பகுதிகளில் உள்ள ஏடிஎம்களில் கட்டணம் இல்லாமல் 3 முறை பணம் எடுக்கலாம். அதன் பின்பு ஒவ்வொரு முறை ஏடிஎம்மில் பணம் எடுக்கவும் ரூபாய் 25 வசூலிக்கப்படும். இதற்கு முன்பு இது ரூபாய் 20 இருந்தது. ஒருவேளை வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கி அல்லாத ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் இந்த கட்டணம் ரூபாய் 30 வசூலிக்கப்படும். இதுவே புறநகர் பகுதிகளாக இருந்தால் ஏடிஎம்களில் 5 முறை கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மாநகர பகுதிகளில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்மில் ஒரு நாளைக்கு 3 முறை பணம் எடுக்கலாம். அதற்கு மேலே நீங்கள் பணம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் 25 ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி 20 ரூபாய் வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் வச்சுருந்து இந்தியன் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 30 ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருந்து வேறு ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய் வசூலிப்பாங்க. இதே நீங்கள் புறநகர் பகுதிகளில் இருக்கீங்கன்னா நீங்கள் 5 முறை ஏடிஎம்களில் இலவசமாக பணம் எடுத்துக்க முடியும் கட்டணம் இல்லாமல். கோடாக் மஹேந்திர வங்கி தனது 811 சேமிப்பு கணக்கில் சில மாற்றங்களை செய்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் தலா 5 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். இனி ஏடிஎம் நிராகரிப்பு கட்டணம் கோடக் அல்லாத ஏடிஎம்களுக்கு மட்டுமே பொருந்தும். இது போன்று மேலும் சில தனியார் வங்கிகளும் தங்களது பல்வேறு சேவை கட்டணங்களை மாற்றி அமைத்திருக்கிறது, விதிகளையும் திருத்தி இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் சேவைக்கான கட்டணங்களும் பார்த்தீங்கன்னா உயர்ந்துகிட்டே போகுது. ஸோ நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணும் போது எத்தனை முறை நீங்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டே எடுங்க. அப்படி நீங்கள் நிறைய டைம் எடுக்கிற பட்சத்தில் உங்களோட அமௌண்ட் தான் அபராதமாக பிடிச்சிப்பாங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.